ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்த ரெட்ட குழந்தைங்களுக்கு பயங்கரமான விபத்து நடக்குது. உடம்புல இருந்து ரத்தம் அதிகமா வெளியேறுது. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வந்து 2 பேருக்குமே உடனே ரத்தம் வேணும், அப்பதான் உயிரை காப்பாத்த முடியும் அப்படின்னு பாட்டி கிட்ட சொல்றாங்க. ஆனா அந்த பாட்டி, என் பேத்தி செத்தாலும் பரவாயில்ல, அவ உடம்புல இருக்க ரத்தத்தை எடுத்து என் பேரனுக்கு கொடுத்து அவனை காப்பாத்துங்க அப்படின்னு மனசாட்சியே இல்லாம சொல்றாங்க. அந்த பாட்டி சொன்ன மாதிரியே அந்த பொண்ணோட ரத்தத்தை எடுத்து பேரனை காப்பாத்திடுறாங்க. அந்த பொண்ணோட மூஞ்சில கூட நான் முழிக்க விரும்பல, அவளை எங்கேயாவது தூக்கி எரிஞ்சிருங்க அப்படின்னு அந்த பாட்டி ரொம்ப கொடூரமா சொல்றாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு ஓடி வந்த அந்த பொண்ணோட அப்பா, என் பொண்ணு எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு கத்தி அழுக, உன்னை யாரு 3 பொம்பளை பிள்ளைங்களை பெத்துக்க சொன்னது, எனக்கு என் பேரன் தான் முக்கியம் அப்படின்னு பாட்டி இறக்கமே இல்லாம சொல்றாங்க. அப்ப அங்க வந்த அவரோட மனைவியும் மத்த 2 பெண் குழந்தைகளும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. இன்னொரு பக்கம் தூக்கி போடப்பட்ட அந்த பாப்பாவுக்கு இன்னும் உயிர் இருக்கும். அந்த பாட்டியோட அடியாளு ஒருத்தன் அந்த பாப்பாவை ஒரு வண்டியில போட்டுட்டு கை விரல்ல ஒரு மோதிரத்தை மாட்டி விடுறாரு. இந்த உலகத்துல நீ வாழணும்னு ஆசைப்பட்டா உயிர் பிழைச்சு வந்துரு, இந்த மோதிரம் தான் உன்னை உன் குடும்பத்தோட சேர்த்து வைக்கும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ அங்க வந்த வேற ஒரு நல்ல மனசு கொண்ட ஒரு மனுஷன் அந்த பொண்ணோட உயிரை காப்பாத்துறாரு.